ஹாய் கைஸ், நம்ம தமிழ் பிரீச் இன்னைக்கு அட்டாக் அண்ட் டைட்டில் சீசன் 4ல் எபிசோட் 29 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உன்னை மறுபடியும் பார்ப்பேன் எரன். நம்ம திரும்பி வீட்டுக்கு போலாம் வா. நான் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு ஆழ்ந்த தூக்கமா? ஐயோ, இப்பெல்லாம் இப்படிதான் ஆகுது. ஏதோ பெரிய கனவு கண்ட மாதிரியே இருக்கு. என்ன கனவு கண்ட? எதுவும் ஞாபகம் கூட வர மாட்டேங்குது. எரன், நீ எதுக்காக அழுதுகிட்டு இருக்க? அப்பவே நான் ஆரம்பிச்சா நல்ல கவனி ஹலீல், இது நம்ம எங்க வைக்க போறோம்னு உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். இந்த மூட்டை ஃபுல்லா காசு வர வரைக்கும் நம்ம இங்கதான் வச்சு வைக்க போறோம். அப்பதான் நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல இடத்துல வாழ்றதுக்கு போதுமான காசு இருக்கும். ஆனா ராம்சி, நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தனா அப்புறம் ஒரு நாள் உன் இடது கையும் போயிடும். நீ இதுக்கு மேல உங்க தாத்தாவை கஷ்டப்படுத்தாத. ஆனா இதை யாராவது பண்ணணும்ல. நாம எல்லாரும் இந்த மோசமான டென்ட்ல தான் தங்கி இருக்கோம். குளிர்காலத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு. வருஷம் வருஷம் நிறைய பேர் இறக்குறாங்க. அதனால ஹலீல், ஒரு நாள் நான் இறந்துட்டேனா இந்த காசை ஏன் சார்பா எல்லாருக்கும் கொடுத்துரு. ராம்சி, மஞ்சுவி, என்ன நடந்துச்சு? டவுன்ல இருக்க மக்கள் எல்லாம் ஓடி போறாங்க. எதுக்காக? நேரில் பார்த்தா என்னவா? இங்க இருக்கிற எல்லாரையும் நான் அழிக்க போறேன். அந்த நொடி எப்ப வரும்னு எனக்கு தெரியாது. இவனை சாகிறதுக்கு ரொம்ப நாளா இல்ல, பாரு, ரொம்ப சீக்கிரமாவே நடக்கும். இதை நான் தான் பண்ணணும்னு எழுதப்பட்டிருக்கேன். எவ்வளவு யோசிச்சாலும் பாரடைஸ் ஐலாண்டை காப்பாத்துறதுக்கு மட்டும் எங்களால எந்த வழியுமே கண்டுபிடிக்க முடியல. இங்க இருக்கிற எல்லாமே போயிடும். வீடு, மக்கள், மிருகங்கள், அவங்களோட வாழ்க்கை மொத்தமும். என்னோட அம்மா என்ன நினைச்சிருப்பாங்க? நியாயப்படி பார்த்தா ஹெல்டியன்ஸான நாங்க தானே முதல்ல சாகணும். சிவர்களுடைய ராஜா மரணத்தை எப்படி சந்திச்சாரோ அதே மாதிரி பாரடைஸ் ஐலாண்ட்ல ஏற்படுற உயிரிழப்பு மொத்த உலகத்திலேயும் ஏற்படுறதை விட கம்மிதான். ஒருவேளை ஹெல்டியன்ஸ் எல்லாரும் மொத்தமா அழிஞ்சு போயிட்டாங்கன்னா டைட்டன்ஸுடைய பிரச்சனை இருக்காதுன்றது உண்மைதான். இருந்தாலும் இந்த முடிவை என்னால ஏத்துக்க முடியல. இந்த விஷயத்த நான் ஏற்கனவே ஃபியூச்சர்ல பார்த்திருக்கேன். இன்னும் சொல்ல போனா நான் அந்த பையனை காப்பாற்றவும் செஞ்சிருக்கேன். பார்த்து பார்த்து தான் வெளியாயிரும். அது மட்டும் இல்லாம பிட் பாக்கெட் அடிக்கிறோம். இங்கதான் நாங்க எங்களோட வேலையெல்லாம் பண்ணி முடிப்போம். சொல்ல போனா இந்த மாதிரி பசங்களை கவனிச்சுப்போம். இதுக்கும் உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, அதனால இங்க இருந்து போயிடு. சம்பந்தம் இல்லையா? கரெக்டு தான், கரெக்டு தான். என் மனசுல என்ன முடிக்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. எப்படி இருந்தாலும் இந்த பையனையும் நான் கொன்றுவேன். நான் ஒன்னும் ஹீரோ கிடையாது. நான் மன்னிக்க முடியாத அளவு கெட்ட விஷயங்களை பண்ணியிருக்கேன். இப்ப நான் நல்லது பண்றதால எந்த பிரயோஜனமும் கிடையாது.
இதை பார்த்தா எதிர்காலம் மாறவே இல்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். நானும் அப்படியே உன்ன மாதிரி தான் ரைனார். சரியான அவசர புத்திக்காரன். இல்ல, தப்பா சொல்லிட்டேன். நான் அதை விட மோசமானவன். என்ன மன்னிச்சிரு. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுற தம்பி. நீங்க எதுக்காக அழுகுறீங்கன்னு சொல்றீங்களா? ராம்ஜி, அரே, சீக்கிரம் எங்க கூட வாங்க. ராம்ஜி, நல்லாக்கிட்டேன். எல்லாரும் ஓடுங்க. மெயினா திரும்ப போங்க. அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. எல்லாரும் அங்க பாருங்க. மலை மேலயும் டைட்டன்ஸ் வந்துட்டாங்க. கடவுள் தான் நம்மளை காப்பாற்றணும். நம்ம கதை முடிஞ்சது. இனிமே நம்மளால எங்கேயுமே தப்பிக்க முடியாது. நம்ம கிட்ட சொல்லாம மார்லியன்ஸ் தப்பிச்சு போயிட்டாங்களா? அவங்க வேகமா இருக்காங்க. நம்மளால தப்பிக்க முடியாதா? ராம்சி, நடக்கணும் எதிர்பார்க்கவே இல்லை. இதுங்களோட கால்ல மிதிப்பட்டு நம்ம செத்துருவோமா? முதல்ல நீ தைரியமா இரு. அந்த மாதிரி எல்லாம் நடக்காது. ஐலண்டை காப்பாற்றணும், ஏலியன்ஸை காப்பாற்றணும். இருந்தாலும் அதை தாண்டி நிறைய இருக்கு. அந்த அண்ணனுக்கே செத்துடுறாங்க கிட்ட வராங்க. நான் செவருக்கு வெளியில போகணும்னு ஆசைப்பட்டேன். இந்த உலக நான் கற்பனை பண்ணதை விட ரொம்ப வித்தியாசமா இருக்கு. பார்த்த உலகத்தை விட இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அந்த சிவத்துக்கு வெளியில மனுஷங்க வாழ்றாங்க தெரிஞ்சோம். ரொம்ப ஏமாற்றமா இருந்தது. நான் தான் இதை கேட்டேன். எனக்கு இப்போ எல்லாத்தையும் அழிச்சாரு. மன்னிச்சிரு. என்னை மன்னிச்சிடுறா. என்னை மன்னிச்சிரு. என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுறா. இதான் மிக்காசா இன்னைக்கு வந்து கேட்குறப்போ வந்துருக்கான். யாராவது இருக்கீங்களா? இங்க யாராவது இருக்கீங்களா? தயவு செஞ்சு இதை ஓபன் பண்ணுங்க. என்னங்க, அது இங்க வந்துருச்சு. நீங்க பண்ண தப்புக்கு இந்த நாள் தான் ஜெரன் தாத்தா தானே இது? ஆ
செவரு மட்டும்தான். தீக்குழம்பாலான தண்ணி, ஐசால நிறைஞ்ச இடம், பனிமூட்டத்தால நிறைஞ்ச பாலைவனம். இது எல்லாத்தையும் பார்த்த மக்கள் தான் இந்த உலகத்திலேயே சுதந்திரமா வாழ்ந்தவங்க நான் சொல்லுவேன். இதுதான் சுதந்திரம். ஒரு வழியா இந்த இடத்துக்கு நாம வந்து சேர்ந்துட்டோம். ஆமென், வந்துட்டோம்ல. ஹேரன், உன்னோட காயம் எல்லாம் ஆறிடுச்சா? என்னது ஆனி? ஆமா, நமக்கு கொஞ்சம் நேரம் இருந்ததுனால இந்த அளவுக்கு நாம 2 பேரும் ரிலாக்ஸ்டா இருப்போம்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, தெரியுமா? என் பக்கத்துல உட்காரியா? நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இவ்வளவு வருஷமா என் கூட இங்க வந்து பேசினதுக்கு உனக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் தனியா இருந்தேன், எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருந்தது. நீயும் ஹெச்ஓ என்கிட்ட பேசினதுதான் எனக்கு இருந்த ஒரே சந்தோஷம். ஆனி, நான் உனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்னு தெரிஞ்சும் எதுக்கு உன் நேரம் செலவழிச்சு என்கிட்ட பேசின? உன்கிட்ட பேசுறதுக்கு நிறைய அழகான தைரியசாலியான பொண்ணுங்கள்லாம் இருக்காங்கல்ல. அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை ஆனி. ஆனி, நம்ப முடியல. உண்மையிலேயே தெரியாதா உன்னை என்னோட சேர்த்து ஹீட்ஸ் அவ்வளோ கலாய்ச்சிருக்கா? எனக்கு தெரியாது. உண்மையிலே நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. இந்த நேரத்துல டைட்டன்ஸ் நேரம் ஆயிரக்கணக்கான இல்ல லட்சக்கணக்கான மக்களை உயிரோட அழிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம எனக்கு தெரியும் நீ ஒரு நல்லவன்றதுனால என்ன மாதிரி ஒரு எதிரி கிட்ட பேசிட்டு இருக்க, உண்மைதானே? அதே காரணத்துக்காக தான் ஏரன் கூட பேசணும்னு விட்டு கொடுக்காம இருக்க. நான் எந்த நேரத்திலையும் வேணா முழிச்சிருக்கலாம். பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கு இன்னொரு வழி ஒரு மான்ஸ்டர் கிட்ட பேசுறது தான், உண்மைதானே? என்னை விட்டு போகாத. அதுவும் இல்லாம நான் ஏற்கனவே இதை பத்தி சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நல்லவங்கிற வார்த்தை எனக்கு சுத்தமா பிடிக்காது. உண்மையை சொல்லணும்னா நான் நிறைய பேரை கொண்டு இருக்கேன். அதுல சாதாரண மக்களும் குழந்தைங்களும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஐலாண்ட்ல இருக்கிற மக்களுக்கு துரோகம் பண்ற மாதிரி ஒரு முடிவை கூட நான் எடுத்திருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸையும் கொண்டு இருக்கேன். அதெல்லாம் பார்க்கும்போது நான் எப்பயோ மாஸ்டர் ஆயிட்டேன். இருந்தாலும் என் மனசுக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. நானும் ஏறனும் ஒன்னா சேர்ந்து இந்த வெளி உலகத்தை சுத்தி பார்ப்போம்னு பண்ணியிருந்த சத்தியம் கண்டிப்பா ஒரு நாள் நிறைவேறும் தான் ஆசைப்பட்டேன். ஆனா உங்களுக்கு தெரியாது, இந்த உலகம் நீங்க நினைச்ச மாதிரி இல்ல. உண்மைதான். நாங்க கற்பனை பண்ணி பார்த்ததை விட இந்த உலகம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆனா இந்த சிவருக்கு வெளியே நம்ம எதிர்பார்க்காத மாதிரி ஒரு விஷயம் இருக்குங்கிறத நான் நிச்சயமா நம்புறேன்.
ரொம்ப அமைதியா இருக்குல்ல? எந்த கப்பலும் இல்லாததை வச்சு பார்த்தா ஒடியால இருந்த மக்கள் சவுத் பக்கமா தப்பிச்சு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதோட நம்ம அசமோ பீட்டா கூட்டத்தில் இருக்கோம். ஆமா, என்னாலும் சரி ஃப்ளையிங் போட்டை காத்துல பறக்க விடணும். இந்த கவரை எடுங்க சீக்கிரம். அடச்சே, இங்க பாம்பு இருக்குது, தடங்களா இருக்கு. பேசாம இதை தூக்கி போட்டுடலாமா? இருங்க, நம்மளால இதை யூஸ் பண்ண முடியும்னு எனக்கு தோணுது. பறக்கிற கப்பல்ல இதையும் சேர்த்து லோட் பண்ணுங்க. இது எப்படி நடந்திருக்கும்? எல்லாருமே இங்க இருந்துட்டாங்களா? கமாண்டர் மேகன், லிபேரியால இருக்கிற என்னோட குடும்பம் எல்லாருமா? ஆமா, மார்லியோட முகவாசி ஏறி அவர் ரம்லிங் அழைச்சிருச்சு. என்னால முடியல. இப்ப நமக்கு என்ன பண்ண போறோம்? உண்மையிலே இப்ப நமக்கு என்ன பண்ண போறோம்? நமக்கு யாருமே இல்ல. மன்னிச்சிரு, எனக்கு எதுவும் தெரியல. ஆனி, உன்னோட எக்யூப்மெண்ட்டை செக் பண்ணு. உனக்கு இன்னும் புது ஓடியம் கியரை யூஸ் பண்ண தெரியாதுல்ல? ரைனரோட சேர்ந்து கத்துக்கோ, அதுக்கப்புறம் எல்லாம் பழகிடும். எதுக்காக? நம்மால முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் செய்வோம். நான் இனிமே எதுக்கும் வரமாட்டேன்னு உன்கிட்ட சொன்னேன்னு நினைக்கிறேன். அப்ப நீ பறக்கிற கப்பல்ல வர்றதுக்கும் தயாரா இல்லையா? என்னை மன்னிச்சிரு, ஆனா நான் இங்கதான் இருப்பேன். மக்களை காப்பாத்தணும்னு சொல்லுற, ஆனா என்னால அதை நம்ப முடியல. சொல்ல போனா மார்லில இருக்கிற மக்களை நீ காப்பாத்தணும்னு நினைக்கிற, ஆனா அதே மக்கள் தான் நம்மள மாதிரி எல்டிஎன்சி இருக்கவே கூடாதுன்னு நினைச்சாங்க. அது மட்டும் இல்லாம ரம்லிங் இப்ப நிறுத்திச்சுன்னே வச்சுக்கோ. மார்லி போனதுக்கு அப்புறம் எல்டிஎன்ஸை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லை. உண்மை இதுதான். எனக்கு இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது கவலையா இருக்கு. அவங்க சொந்த இடத்தை காப்பாத்துறதுக்காக அவங்களால முடிஞ்ச எல்லாத்தையும் அவங்க பண்றாங்க. ஆனா என்னால இதுக்கு மேல சண்டை போட முடியாது. என் வாழ்க்கையில இருக்கிற மீதி நேரத்தை ரொம்ப அமைதியா வாழணும்னு ஆசைப்படுறேன். இது எப்ப நடந்துச்சு? எது எப்ப நடந்துச்சு? சரி, எனக்கு புரிஞ்சது. என்ன புரிஞ்சுது? நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், இதுக்கு மேல வேண்டாம். உனக்கு தெரியுமா, ஆர்மனும் எங்க கூட சேர்ந்து பறக்கிற கப்பல்ல வரப்போறான். எரனை நாங்க போய் பார்க்க போறோம். எனக்கு அது தெரியும். உனக்கு என்ன தோணுது? முதல்ல நீ என்ன பண்ண போற? இந்த மனித இனத்தை காப்பாத்துறதுக்காக நீ எரனை கொல்ல போறியா? நான் அவனை கொல்ல மாட்டேன். எரன் ரொம்ப தூரம் போயிட்டான், அதனால அவனை திருப்பி நான் கூட்டிட்டு வர போறேன், அவ்வளவுதான். நான் கேட்கணும்னு நினைச்சேன். நீ இந்த ஸ்கார்ஃபை தொலைச்சிட்டியா என்ன? அது என்கிட்டதான் இருக்கு. இது பைத்தியக்காரத்தனம். நீ நேரம் பெட்ல ரெஸ்ட் எடுத்துருக்கணும். பெட்ல படுத்து ரெஸ்ட் எடுக்கணுமா? நான் இதுக்கு மேலேயும் அந்த பெட்ல படுத்து ரெஸ்ட் எடுத்தனா நீங்க எல்லாருமே அடியோட என்ன மறந்து போயிடுவீங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவ கை உடைஞ்சதுனால அவ மயக்க போட்டு விழுந்துட்டா. ஆனா அவளே என்னை விட சீக்கிரம் எந்திரிச்சிட்டா. யாரும் இங்க போறான்னு நம்ம கிட்ட சொல்லலன்னா பிரச்சனை. பாரடைஸ் ஐலாண்டை தாக்குறதுக்காக ஒரு கடற்படை போயிருக்குன்னு வச்சுப்போம். அது கண்டிப்பா கரிஃபா நேவல் போர்ட் கிட்ட தான் வந்து நிற்கும். லிபேரியாவோட ரைடுக்கு அப்புறம் எதிரி நாட்டை எல்லாரையும் ஒன்று சேர்க்கறதுக்கு நம்ம அவங்களுக்கு 1 மாசம் டைம் கொடுப்போம். அதுக்கப்புறம் ஜீ கிட்ட பேசி ஃபவுண்டிங் டைட்டனோட கண்ட்ரோலை எடுத்துக்கோ. சின்ன அழிவு ஏற்படுற மாதிரி ரம்லிங் ஆக்டிவேட் பண்ணு. ஷிகன்ஷினாக்கு வெளியே இருக்க 100கணக்கான டைட்டன்ஸ் இவங்களை ரொம்ப சாதாரணமா அழிச்சிடுவாங்க. நாம இது மட்டும்தான் டார்கெட் பண்ண போறோமா? பல வருஷங்களுக்கு பாரடைஸ் ஐலாண்டை காக்கிறதுக்கு இது போதுமா? ஒரு நாட்டோட கடற்படையை அழிச்சிட்டோன்னா அதோட பொருளாதாரமே சரிஞ்சிடும். இதே மாதிரி மற்ற நாட்டுக்கும் ஏற்பட்டுச்சுன்னா இந்த பக்கம் வர்றதுக்கே அவங்க 100 வாட்டி யோசிப்பாங்க. இன்னொரு டார்கெட்டை எடுக்கணும்னா மார்லியோட சதர்ன் மவுண்டன்ல இருக்க இந்த போர்ட்ல ஏர்ஷிப் ரிசர்ச் பேஸை வச்சிருக்காங்க. அது மட்டும்தான் நமக்கு பிரச்சனை. இதை வச்சு பார்த்தா
இதுதான் எரனோட 2வது டார்கெட்டா இருக்கணும். போர்ட் சொல்லிட்டா உண்மைதான். அங்க இருக்க வெப்பன்ஸ்னால ஃபவுண்டிங் டைட்டனுக்கு சின்னதா அடிபடும்னு ஏரனுக்கு தெரிஞ்சா கூட கரிஃபா நேவல் போர்ட்டுக்கு அப்புறம் அவன் போற அடுத்த இடம் அதுதான். அங்க இருக்கிற ஏர்ஷிப் எல்லாத்தையும் அவன் அழிச்சிடுவான். பாட்டி வாங்காமையே நல்ல பொண்ணா எல்லாத்தையும் சொல்லிட்ட. நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒரு விஷயத்த கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க. ஜீக் ஒரு வேலை தோத்து போகலாம். அவனால முடிஞ்சதை முயற்சி பண்ணுவான். 2000 வருஷ கணக்கா நடந்துட்டு இருக்க இந்த எல்டியன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு எல்டியன்ஸ் எல்லாரும் ரீப்ரொடியூஸ் பண்ணாம இருக்கிறது தான் சரி. எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு நீங்களே பார்த்திருப்பீங்க. ஆமா, நானும் ஒத்துக்கிறேன். எனக்கு ஒரு நல்ல எதிர்காலமோ இல்ல ஒரு தீர்வோ நம்பிக்கையோ எதுவும் கொடுக்க முடியல. நினைச்சா எனக்கே கவலையா இருக்கு. இந்த பிளான்னால தான் வெறியாங்க. கடைசி ஃபியூல் இதுதான். அது அப்படியே அங்கேயே வச்சிரு. அவங்க 2 பேரையும் கூட கூட்டிட்டு போயிடு. அவங்க இங்க இருந்தாங்கன்னா அவங்களோட உயிருக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை. இதுல கூட்டிட்டு போறதுக்கு அதுவே பரவாயில்ல. எனக்கு கூட்டிட்டு போறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இவங்க ஒத்துப்பாங்களான்னு தெரியலையே. அவங்கள கேபின்குள்ள அடைச்சு வைங்க. இந்த பறக்கிற கப்பல் டேக் ஆஃப் பண்ற வரைக்கும் அவங்கள வெளியே விடாதீங்க. நீ என்ன பண்ண போற? இறந்து போன என் காம்ரேட்ஸ்க்கு நான் நன்றி செலுத்தி ஆகணும். ஒரு சோல்ஜரா நான் என்ன செய்யணுமோ அதை பண்ணுவேன். ஆச்சி, இது 1 மணி நேரத்துல நாம டேக் ஆஃப் பண்ண எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். புரிஞ்சுது. அவன் சொன்னது கேட்டீங்கல்ல? எல்லாரும் உங்களோட கியர் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க. எஸ் கமாண்டர். எனக்கு இதை யூஸ் பண்றதுக்கு 2 விரல் இருந்தா போதும். நான் ரெடியா தான் இருக்கேன். அப்படின்னா இதுக்கு பயந்து நான் மட்டும் தான் ஓடி போறேனா? இத பத்தி கவலைப்படாத. நீ ஆரம்பத்துல இருந்தே மார்லியை பத்தி யோசிச்சதில்ல. நீ இதுக்கு மேலேயும் உன் தோல் எல்லாத்தையும் சுமக்க வேண்டாம். இப்போ வரைக்கும் உன்கிட்டயும் பேட்டோல்டு கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும்னு இருந்தேன். இதெல்லாம் அன்னைக்கு நடந்தது. இது எல்லாமே அந்த மிஷனை கண்டினியூ பண்ணதுனால தான் வந்தது. அன்னைக்கு மட்டும் நான் உங்களை திரும்பி பார்த்துருந்தேன்னா நீயும் பேட்டோல்டும் நிம்மதியாக வீட்டுக்கு போய் உங்க ஃபேமிலியை பார்த்துருப்பீங்க. உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. ஆமா, எத்தனை தடவை உன்னை கொள்ளணும்னு நினைச்சு என்னை அமைதிப்படுத்திக்கிட்டேன்னு எனக்கு தான் தெரியும். நீ என்ன கொல்லாதது சந்தோஷம்தான். கேவியும் ஃபால்கோவையும் பார்த்துக்கோ. கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன் சார். சரியா? அப்புறமா பாக்குறோம். இது என்ன மாதிரி வரவிடாது. ஆர்மன், உனக்கு இதெல்லாம் ஓகே தானே? எதை பத்தி கேக்குற? உண்மையை சொல்ல போனா நான் அவ்வளவுதான் முழுசா நம்பி இருந்தேன். ஆனா ஆனி ஏற்கனவே நிறைய சண்டை போட்டுட்டா. ஆனா எனக்கு அது ஆனி இங்கே இருந்தா எனக்கு நல்லா இருக்கணும்னு தோணுது. நீங்க 2 பேரும் எங்க கூட வரணும்னு உறுதியா இருக்கீங்களா? இப்போதைக்கு ரம்லிங் நின்றுக்கலாம்னு எதிர்பார்த்தாலும் எல்டிஎன்ஸால நல்ல நிலைமையில இருக்க முடியுமான்னு தெரியல. இத ஒத்துக்கிறது கஷ்டம்தான். ஆனா நீங்க சொல்றது உண்மைதான் ஆஞ்சி. எங்களுக்கு ஜெனரல் மெஹத் கடைசியா ஒரு ஆர்டர் கொடுத்துட்டு போயிருக்காரு. ஒன்னா சேர்ந்து எங்களால என்ன முடியுமோ அதை பண்ணுவோம். பீக், நான் அந்த காட்டு டைட்டனோட முதுகுல ஏறி அந்த சூட்டை அனுபவிக்கணும்னு ஆசையா இருக்கு. இல்ல, இந்த பைத்தியக்காரி ஒன்று விட்டேங்கடா. ரொம்ப பயங்கரமா பேசுறாங்க. இன்னும் உனக்கு அந்த டைட்டன் மேல இருக்கிற காதல் குறையவே இல்லை சோடா முட்டி. சீக்கிரமாவே நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவோம். இத சொல்லு லிவர். அவங்க இத பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறியா? இப்ப இருக்கிற மாதிரி ரொம்ப பெருமையா? இறந்து
போன காம்ரேட்ஸ் முன்னாடி நம்மளால நிக்க முடியுமா? தயவு செஞ்சு அவர மாதிரி பேசுறத நிறுத்தினா நல்லா இருக்கும். நல்லது. ஃபியூலிங் ப்ராசஸ் சீக்கிரம் ஆரம்பிங்க. எஸ் சார். அப்பவே சின்ன ஃப்ளைட்டாக தெரிஞ்சது பெருசாக தெரியும். இங்க வரதுக்கு முன்னாடி நாம இங்க இருந்து தப்பிச்சிருக்கோம். ஏய் ஒன்றும் இருக்கான். வந்து ஃப்ளாக், தயவு செஞ்சு இவ்வளவு தூரம் இந்த ஷிப்பை பிடிச்சிட்டு வந்தேன்னு சொல்ல. இதோட ஃபியூல் டேங்க்ல வாட்டர் விழுந்துருச்சு. செத்தாலும் தடுத்துட்டு தான் சாகும். நம்பிக்கை இழக்காத. போன அடைச்சிட்டோம்னா நம்மளால பறக்க முடியும். வெல்டிங் டூல்ஸ் எடுத்துட்டு வாங்க. இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? டின் பிளேட்ஸை வச்சு பண்றதுனால 1 மணி நேரத்துல இதை செய்ய முடியும்னு நினைக்கிறேன். வந்துருச்சு. அதுங்க வந்துருச்சு. ரம்லிங் எல்லாரும் இங்க வந்துட்டாங்க. அதை பண்ணாதீங்க, தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அது வேண்டாம். சீக்கிரம் என்ஜினை செக் பண்ணு. ஐலண்ட்ல இருக்க எல்லாரும் சாக போறாங்க. நான் கெட்டதுதான் நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை. இவன் செத்துட்டான். நீ இப்போ சொன்னது மாதிரி தான் எல்லாம் இருக்க ஃப்ளாக். இருந்தாலும் இதை விட்டு என்னால் பின்வாங்க முடியாது. இன்னைக்கு இது நல்லபடியாக முடியலனாலும் ஒரு நாள் கண்டிப்பாக நடக்கும். உனக்கு இதை பத்தி ஏதாவது தெரியுமா? ஒண்ணு மட்டும். நான் இங்க இருந்து அவங்கள தடுத்து நிறுத்த பாக்குறேன். நீ இருக்கக்கூடாது. என்ன நிறுத்துறதுக்கான துருப்புச்சீட்டே நீதான். இதை நான் பாத்துக்கிறேன். ஆனா கண்டிப்பா நான் உன்னை விட மாட்டேன். இதுக்கு மேல நம்ம டீம்ல இருந்து இன்னொரு டைட்டன் பவரையே இழக்க முடியாது. நான் தான் உங்களை எவ்வளவு தூரம் வழி நடத்தி கூட்டிட்டு வந்தேன். இங்க வரதுக்கு நிறைய காம்ரேட்ஸையும் ஃப்ரெண்ட்ஸையும் கொண்டு இருக்கோம். அதுக்கான பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன். கமாண்டர் ஆவஞ்சி, ஆர்மன் ஆர்லெட், உனக்கு ஸ்கவுட் ரெஜிமெண்டோட 15th கமாண்டரா பொறுப்பு கொடுக்குறேன். இந்த பொசிஷன்ல இருக்கணும்னா சில குவாலிட்டிஸ் இருக்கணும். எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுக்கிறதுக்கான மனப்பக்குவம் வேணும். இதுக்கு உன்னை விட வேற யாருக்கும் தகுதி இல்லை. எல்லாரையும் நீ பார்த்துக்கோ. சரி, இதோட முடிச்சுக்கலாம். உங்க எல்லாரையும் அப்புறம் பார்க்குறேன். சொல்ல மறந்துட்டேன். லீவா இனிமே உனக்கு கீழே தான் இருப்பான். அவனுக்கு நீ நிறைய வேலை கொடு. ஏய் சோடா புட்டி, உனக்கு எல்லாமே புரிஞ்சுதா லீவாய்? ஒரு வழியா எனக்கான நேரமும் இப்போ வந்துடுச்சு. எப்படி கூலா உங்ககிட்ட பேசிட்டு போறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தயவு செஞ்சு என்னை தடுத்து நிறுத்த பார்க்காத. உன்னோட இதயத்தை கொடுத்து சண்டை போடு. இந்த மாதிரி சொல்றதை இப்பதான் நான் கேக்குறேன்.
அதெல்லாம் வந்து கொலாசல் டைட்டில் எதிர்த்து அது டேக் ஆஃப் ஆயிடுச்சு. ஆஞ்சி, உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீ சரியா முடிச்சிட்ட. ஏர்வின், நீங்க எல்லாரும் கதை எப்படி போகுதா? நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லி ஆகணும். கமாண்டரா பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் எனக்கு எவ்வளவு வேலை வந்துட்டே இருந்தது தெரியுமா? முக்கியமா என்னோட பைத்தியக்காரத்தனம். ஆமா, நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க. அத பத்தி நீ எங்க கிட்ட சொல்லு. இந்த ஃபியூவல்? ஆமா, அவங்களால பாதி டேங்கை தான் ஃபில் பண்ண முடிஞ்சது. இதை வச்சு ஃபோர்ட் சால்ட்டாவுக்கு போக முடியுமா? அந்த போர்ட்டுக்கு போற மாதிரி நான் பாத்துக்கிறேன். இதுதான் நமக்கு இருக்கிற ஒரே வழி. இதுக்காக தான் ஹான்ஜியும் இறந்து போனாங்க. உங்க எல்லாரையும் கண்டிப்பா நான் அந்த இடத்துல சேர்த்துருவேன், சத்தியமா சொல்றேன். அதனால என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஆனா நீங்க அந்த ரம்பிளிங்க நிறுத்தி ஆகணும். கண்டிப்பா நாங்க உன்னை நம்புறோம். பொன்னியா இருக்கோப்பா. இப்ப நாம ஒரு பிளான் ரெடி பண்ணுவோம். பேக், கேப்டன் லேவாய், ஃபவுண்டிங் டைட்டன் கிட்டத்தட்ட பார்க்கிறதுக்கு இப்படிதான் இருக்கும். ஆமா, நான் அதை ஒழுங்கா பார்க்கல, இருந்தாலும் இப்படிதான் இருக்கும். சொல்ல போனா பூச்சி மாதிரி நகர்ற ஒரு பெரிய சதப்பிண்டம். ஒருவேளை இது நார்மல் டைட்டனா இருந்தா தலைக்கு பக்கத்துல இருக்க கழுத்து பகுதியில தான் இறன்னு இருப்பான். ஒரு திறமையை வச்சு பார்க்கும்போது இது சாத்தியம்னு எனக்கு தோணல. அப்படின்னா ஏரன் எந்த இடத்துல இருப்பான்னு நமக்கு சரியா தெரியாது. அவன் இருக்கிற இடம் நமக்கு தெரியலனாலும் அந்த மொத்த உருவத்தையும் நம்ம அழிச்சிடணும். கலசன் டைட்டனை வச்சு நீ லிபோரியா போட்டு அழிச்சல்ல, அதே மாதிரி தான் நாம இங்கேயும் இதை பண்ணணும். நீ சொல்ற இந்த மெத்தட் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுது.
யோசிச்சு வேற எந்த வழியும் கிடைக்கலன்னா நம்ம இதையே எடுத்துப்போம். அதாவது ஏரனை அழிக்கிறதுக்கு நமக்கு வேற வழியே கிடைக்கலன்னா இந்த மெத்தட் தான் பயன்படுத்தணும். இந்த மாதிரி கடைசி வழி இருக்கிறது நல்லாதான் இருக்கு. ஆனா அது ஜீக்கு மூலமா தானே ஃபவுண்டிங் டைட்டனை ஏரன் கண்ட்ரோல் பண்றான். நம்ம ஜீக்க முதல்ல அழிச்சிட்டோம்னா ரம்பிளிங் எல்லாமே தானா நின்றும்ல. இந்த ஐடியா வேலை செய்ய வாய்ப்பு இருக்கு. சாத்தியமான்னு தெரியல. ஆனா ஆஞ்சி இது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைச்சா. ஆனா நமக்கு ஜீக் இருக்கிற இடம் தெரியலன்னா அப்போ அந்த பைத்தியக்காரனை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். அந்த எலும்புக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு இருக்கிற உண்மையான மான்ஸ்டர். ஜீக்க நான் தோக்கடிக்கிறேன். அத பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. கேப்டன், கண்டிப்பா பண்றோம். இதை பறக்க வைக்கிறதுக்காக நிறைய காம்ரேட்ஸையும் ஃப்ரெண்ட்ஸையும் கொண்டிருக்கோம். போன உயிர்களுக்கு மதிப்பில்லாத மாதிரி விட்டுறக்கூடாது. எல்லாமே ரம்லிங்கை நிறுத்துறதுக்காக தான் பண்ணோம். என்னெல்லாம் முடிஞ்சதை நான் பண்ணுவேன். ஜான், நான் சாமியோலையும் டான்ஸையும் சுட்டு கொன்னேன். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேரை நான் குத்தி கொன்னு இருக்கேன். நான் அவங்களை கொலை பண்ணதுக்கு என்ன துரோகின்னு சொன்னாங்க. ஆனா இது எல்லாமே உலகத்தை காப்பாத்துறதுக்காக தான் என் மனசை நான் தேத்திக்கிட்டேன். நீ சொல்லு ரைனர், உனக்கும் பெர்த்தோட ஆனி விஷயத்துல ரொம்ப கஷ்டமா தானே இருந்தது? நான் பண்ண பாவங்களை எங்கேயும் போய் கரைக்க முடியாது. மிஞ்சி இருக்க மக்களை நான் காப்பாத்தினாலும் நானே என்ன மன்னிக்கிறது கஷ்டம்தான். அதனால இப்போ இருக்கிற மக்களையாவது நம்ம காப்பாத்தி ஆகணும். நீ சரியா சொன்ன ரெய்னர். நம்மளால அவ்வளவு தூரம் போக முடியலனாலும் நம்மளால முடிஞ்சதை நாம கண்டிப்பா பண்ணி ஆகணும். அது மட்டும்தான் இருக்கு. நீ சரியா சொன்ன. நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் ரைனர். உன்னை ஜட்ஜ் பண்றதுக்கு எனக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. அது மட்டும் இல்ல, மற்றவங்களை காப்பாத்துறதுக்கு நானும் கொலைகாரனை மாறிட்டேன். உனக்கு தெரியுமா, லெபோரியோல ரைடு நடந்த அன்னைக்கு ராத்திரி ஏரனும் என்கிட்ட தான் சொன்னான். ஏரன் என்ன யோசிக்கிறான்றதை என்னால சில சமயங்களை புரிஞ்சுக்க முடியுது. ஒருவேளை அவனை நம்ம நிறுத்தணும்னு எதிர்பார்க்கறானா? அம்மா, நீ என்ன சொல்ல வர? அது என்னன்னா, எனக்கு திடீர்னு அந்த மாதிரி தோணுச்சு. ஏதோ ஒரு விஷயம் என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு. வேறன்னு கேட்ட எல்லா எல்டியன்ஸ் டைட்டன்ஸோட பவரை குறைக்கிற கெப்பாசிட்டி இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்மளோட டைட்டன் பவர்ஸ்க்கு மட்டும் எந்த மாற்றமுமே இல்லை. இந்த டவுட் எனக்கு இருந்தது. அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சுதான் ஏரன் நம்மள எதுவும் பண்ணாம இருக்கானா? இருக்கலாம். அவன் நம்மள ஃப்ரீயா விட்டுட்டான். அவனோட செயலுக்கு நம்ம என்ன பதிலடி கொடுப்போம் டெஸ்ட் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. எதுக்காக? ரம்லிங்க நிறுத்தினா நம்ம ஜெயிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கே. அவனுக்கும் இது கஷ்டமா தான் இருக்கும். குத்து குத்தா எல்லாரையும் கொலை பண்றது தாங்கிக்க முடியாத ஒரு வேதனை. இதுவே நானா இருந்தேன்னா ஃபவுண்டிங் டைட்டனோட பவர்ல இருந்து எப்படி தப்பிக்கணும்னு தான் பார்ப்பேன். அது என்னால பண்ண முடியலன்னா அதை அழிக்கணும்னு பார்ப்பேன். யாராவது அதை அழிக்கணும். என்ன? மறுபடியுமா? இது எப்படி வந்தாங்க? யாரன்னு பேச போகிறேன். கரெக்டாக தாட் வந்தது உள்ள இல்லையா? நான் சொல்றதை கேளு. நான் நிச்சயமா சொல்றேன். இவ்வளோ நேரம் அப்போ இதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். நிச்சயமா சொல்றேன். 100 வருஷத்துக்கு யாரும் தாக்க வர மாட்டாங்க ஏரன். இது வரைக்கும் நடந்த எல்லா அழிவும் கோரமா தான் இருந்திருக்கு. நீ இப்ப நிறுத்திட்டீன்னா நான் நெகரேஷன் ட்ரீட்டியை பாஸ் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சிடலாம். இதுக்கு மேலேயும் நீ யாரையும் கொல்ல வேண்டியதில்லை. இனிமே அந்த ஐலாண்ட் கண்டிப்பா நல்லா இருக்கும். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிரு ஏரன். எங்களால தான் நீ இவ்வளவு தூரத்துக்கு போயிருக்க. ப்ளீஸ் திரும்பி வந்துரு.
நம்ம எல்லாரும் ஒண்ணா பேசியதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வரலாம். இங்க பாரு, நீ எங்களை பாதுகாக்கிறதுக்காக மத்தவங்க எல்லாரையும் அழிச்சதுல போதும். ஆமா, நீ சொல்றது சரிதான். ஏரன், ஷாஷாக்கு அப்படி ஆனதுக்கு அப்புறம் எனக்கு ஒண்ணு பிடிக்கல. ஆனா உண்மையை சொல்ல போனா நீயும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கல. அப்படி இருந்தும் உன்னோட கண்ணோட்டத்துல இருந்து நான் பார்க்க என்னைக்குமே ட்ரை பண்ணல. எரன், உன்னோட பாவத்தை உன் கூட சேர்ந்து நானும் சுமக்க விரும்புறேன். நீ பண்ண எல்லா தப்புக்கும் ஒரு வகையில நாங்களும் காரணம். அதனால ப்ளீஸ் தயவு செஞ்சு ப்ளீஸ் எரன், எங்க கிட்ட திரும்பி வா. எல்லாம் கேட்டுச்சா எரன்? நீ இப்பவே எங்க கூட வந்துட்டீன்னா ஒரு அடி கொடுத்துட்டு உன்னை விட்டுருவேன். அதோட நீ எங்க கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. யார்கிட்ட பேசவே இல்லைல்ல, சரியாவே இருந்தான். அந்த ரம்பிளிங் என்னைக்கும் நிக்காது. அது மட்டும் இல்லாம பாரடைஸ் ஐலாண்டுக்கு எதிர்காலமே இருக்க விட மாட்டேன். நான் முன்னேறி போய்கிட்டே தான் இருப்பேன். அங்க சின்ன பையனா தெரியுது. குட்டி போய் நிக்கிற மாதிரி இருக்கு. எதுக்காக ஒதுக்குறேன்? உன்னால வர முடியாது. நீ எதுக்காக எங்களை ரைட்டர் பவரை யூஸ் பண்ண வைக்கிற? நம்ம தேவைப்படுற அளவுக்கு இங்கே பேசிக்கலாம்ல. எங்க கிட்ட பேச நம்ம எப்பவும் ஒன்னாக இருக்கலாம். தயவு செஞ்சு எங்களை விட்டு தூரமா போயிடாத. எனக்கு சுதந்திரம் கிடைக்கலன்னா இந்த உலகத்துக்கும் சுதந்திரம் கிடைக்க கூடாது. ஆனா உங்ககிட்ட இருந்து நான் எதுவும் எடுக்க மாட்டேன். உங்களுக்கு எல்லா சுதந்திரமும் இருக்கு. இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு எல்லா சுதந்திரமும் உங்ககிட்ட இருக்கு. நான் முன்னேறி போறதுக்கான சுதந்திரமும் என்கிட்ட தான் இருக்கு. நமக்கு சுதந்திரம் வேணும்னு ஆரம்பிச்சு போயிடு. அது கிடைக்கிற வரைக்கும் நிக்காது. இப்போ நம்மளால பண்ண முடிச்சது ஒண்ணுதான், சண்டை போடுறது. ஆனா இதெல்லாம் எதுக்காக? எதுக்காக எங்க எல்லாரையும் இங்க கூப்பிட்டுருக்க? இதுக்கு மேல நம்ம எல்லாருக்கும் நடுவுல பேச்சுவார்த்தையே இல்லைன்னு சொல்றதுக்காக தான். சண்டைக்கு கூப்பிடுறாங்க. நீங்க என்ன நிறுத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் கடைசி மூச்சு நிறுத்தினாதான் முடியும். அதுக்கு உங்களுக்கு சுதந்திரம் இருக்கு. பொண்ணு ஸ்டாப் பண்ணிக்கோங்கன்றோம். என்ன நடந்தது? எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? வேணும்னு உசுப்பேத்தி கூப்பிடுறாங்க. நான் நினைச்சதுதான் சரின்னு நினைக்கிறேன். அப்படின்னா இதை நிறுத்துறதுக்கு வேற வழி இல்லையா? நம்மால இதை பேசி தீர்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். என்ன பண்ண போறோம் கமாண்டர்? இப்ப நம்ம எங்க போறோம்? ஹிசுருவை நோக்கி பல நாள் கடல் பயணம் பண்ண போறோம். லேடி மிகாசாவோட குரூப் கண்டிப்பா ரம்ப்ளிங்க நிறுத்துவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் இஸ்ரோ ஒரு நாடா தன்னோட சக்தியை இழந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா மீனை தவிர சாப்பிட்றதுக்கு வேற எதுவும் இல்லைன்னு சொல்றீங்க? மீன்ல செஞ்ச சாப்பாடெல்லாம் இஸ்ரோல செம்மையா இருக்கும். நல்லது. அங்க சாப்பிட பறவைங்களும் இருக்குமா? நான் தான் சீக்கையும் எரனையும் ஒன்னா கொண்டு வந்தது. இந்த உலகத்துக்கு இவ்வளவு பெரிய பேரழிவை கொண்டு வந்த என்னோட பாவத்தை எங்கேயும் கரைக்க முடியாது. அப்படின்னா நீங்க எல்லாத்தையும் மாத்துறீங்கன்னு வச்சுப்போம். எல்டிஎன்ஸோட நீங்க சேராம பாரடைஸ் ஆகிறத உங்களால பார்க்க முடியுமா? நேரம் எதுக்காகவும் யாரையும் திரும்பி பார்க்காத. இருந்தாலும் என்னோட இந்த வருத்தத்துக்கு முடிவே இருக்காது.
எல்டியன்ஸ் உயிரோட இருக்கணுன்றதுக்காக என்னோட முழு சக்தியையும் பயன்படுத்தி எல்லா முயற்சியும் பண்ண உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். என்னோட பிளான் நல்லபடியா இருக்கிறதும் என்னோட குடும்ப கௌரவம் காப்பாற்றப்படுறதும் தான் எனக்கு முக்கியமா இருந்துச்சு. ஆனா எல்லாமே எழுந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு புரிய வருது, மத்தவங்க யாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம எங்களை முன்னிறுத்தி வச்சதுனால வந்த பிரச்சனை இது. ஆனா இனிமே இத மாத்த முடியாது. ஆனி, எனக்கு ஒரு கனவு வந்தது. கனவா? காலியாட்ல இருந்து வந்ததா? ஜீக்ல இருந்து வந்த கனவு இல்ல, அது அவரோட ஞாபகங்கள். ஞாபகப்படுத்தி பார்த்தா ஒரு ஃபீமேல் டைட்டன் இன்னொரு டைட்டனோட ஒரு பகுதியை சாப்பிடும்போது அந்த டைட்டனோட சக்தி எடுத்துக்க முடியும்ல? ஆமா, அந்த ஃபீமேல் டைட்டனால அப்படிதான் சக்தி எடுத்துக்க முடியும். அதுக்காக தான் அந்த மாதிரி நிறைய சாப்பிடுவேன். இப்போ அதுல என்ன பிரச்சனை? நம்ம நினைச்ச மாதிரியே இருக்கு. கண்டிப்பா நம்மளால ஏதாவது செய்ய முடியும்ல? ஒரு நிமிஷம், நீயும் அப்படிதான் நினைக்கிறியா? வேற ஏதாவது இருந்தா போய் பாருங்க. என்ன சொல்றீங்களே புரியலையே. நீங்க ஜீக்கோட மெமரிஸ் ஏதாவது பாத்தீங்களா? அப்படின்னா நீங்க அதை பாத்தீங்களா? ஜீக்கோட ஸ்பைனல் ஃப்ளூயிட்ல தான் நான் டைட்டனா மாறினேன். இதை வச்சு பார்த்தா பேஸ் டைட்டனோட சக்தி கிடைக்கணுங்கிறதுக்காக இப்படி பண்றாருன்னு நினைக்கிறேன். அப்படியா? என்ன சொல்லுங்க. நான் அதிகமா பாக்குற மெமரி என்னன்னா, வானத்துக்கு மேல பறந்து போகிறத தான் பார்த்திருக்கேன். அது மட்டும் கிடையாது, என்னாலையும் அது பண்ண முடியும். அப்படிதான் எனக்கு தோணுச்சு. பறக்க முடியுமா? வாய் பார்த்தா பறவை மாதிரி தான் இருந்துச்சு. இதுதான் ஃபோர்ஸ் ஆல்டா. ஏதாவது ஏர்ஷிப்ஸ் இருக்குமா? யாருக்கு தெரியும்? அங்க போய் பார்த்தாதான் என்ன இருக்குன்னு நமக்கே தெரியும். ஒரு ஏர்ஷிப்பை திருடிட்டு அங்கிருந்து தப்பிக்க முடியும்னு நீ நினைக்கிறியா? எல்டிஎன்ஸை புரிஞ்சிக்கவே முடியல. வார்த்தையை பார்த்து பேசுமா லியான்? எங்களால் தான் நீங்க டைட்டன்ஸோட காலில் மிதிப்பட்டு சாகாம இன்னமும் இருக்கீங்க. ஆக்ஷன் மட்டும் இல்லைன்னா உன்னோட குடும்பம் ரப்ளிங் கிட்ட தான் சாவாங்க. எங்களுக்கு நீ துரோகம் பண்ணா உன் சாவு புல்லட் இருக்கும். நீங்க எல்லாரும் உயிரோட வாழ்றதுக்கு இதுதான் ஒரே வழி. உயிரோட இருக்க வாய்ப்பு குறைவா இருந்தாலும் பரவாயில்ல, நாம எப்படியாவது உயிரோட வாழ்ந்தே ஆகணும். இன்னமும் இது நடக்குது. மார்னிங்ஸ் மட்டும் தனியாக கூட்டு வந்துட்டாங்களா? மிஸ்ஸஸ் பிரவுன் கொஞ்சம் வந்திருக்காங்க, பட் அதுக்குள்ளேயும் அந்த சண்டை இருக்கு. ரைடரோட தான் இருப்பாங்க. எங்க பொண்ணு அந்த டெவில் ஐலண்ட்ல இருக்கா. அவளால எப்படி அங்க உயிரோட இருக்க முடியும்? ஒரு சோல்ஜர் அவனோட ஆசைப்படாம இருந்திருந்தான்னா கடைசி வரைக்கும் அவன் எங்க கூடயே இருந்திருப்பான். மிஸ்டர் ஃபிங்கர், அந்த பேட்சை தூக்கி வெளியில போடுங்க. எனக்கு எப்படியாவது உதவி பண்ணணுங்கிற ஒரே எண்ணத்துல என் பொண்ணு பல தியாகம் பண்ணி இது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா. என்னமோ பண்ணுங்க. ஏய், அங்க பாருங்க. ஐயோ, அதெல்லாம் ஏர்ஷிப்ஸ் தானே. சீக்கிரம் போ, அவங்க நமக்காக மீதி ஒன்று இருந்தாலும். ஆமா, அங்க என்ன ஒரே புகை மட்டுமா இருக்கு? ஐயோ, கடைசியில அவன் நம்ம கிட்டே வந்துருச்சு. எங்க தப்பிச்சு போனாலும் முடியாது போல. நாம செத்தோம். இங்க ஒரு ஏர்ஷிப் கூட இல்ல. இவ்வளவு தூரம் வந்தும் நமக்கு ஒண்ணும் கிடைக்கலையா? எல்லாம் முடிஞ்சது. ஒரு நிமிஷம். அந்த ஏர்ஷிப் எல்லாம் டைட்டன்ஸ் இருக்கிற இடத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. நீ என்ன சொல்ல வர? அவங்க பாம்பு போட போறாங்க. வானத்துல சேஃபா இருந்துகிட்டு டைட்டன்ஸ் அடிக்க போறாங்க. மார்னிங் இடத்தை காப்பாத்துறதுக்காக இங்க பெரிய முயற்சி எடுக்கிறாங்க. பாம்பு போட போறாங்களா? நம்ம எல்லாரையும் காப்பாத்திடுவாங்களா? எல்லாரும் கவனமாக இல்லை. எல்லா ஆக்டிவ் யூனிட்ஸும் போர்ட்டஸ்ல இருக்கிற சோல்ஜர்ஸை கவனிக்க. மனித இனத்தை காப்பாற்றுறதுக்கான கடைசி இடம் இது மட்டும்தான். மக்களை காப்பாற்றணுங்கிற அழுத்தம் உங்களுக்கு அதிகமா இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் என்னாலும் பரவாயில்ல. சோல்ஜர்ஸ் ஆன நீங்க இந்த சுமையை தாங்கணுங்கிற அவசியம் இல்லை.
எத்தனையோ கொண்டுட முடியும். இதுக்கான முழு பொறுப்பு தலைவர்கள் கையில்தான். நாம நெருப்பை பயன்படுத்திக்கிட்டோம், அதை வளைச்சு வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்படி பண்ணா நமக்கு நல்லதுன்னு நினைச்சோம். நாம பண்ண தப்புல இருந்து வந்த எல்லா பிரச்சனைகளையும் டெவில் ஐலண்ட்ல போட்டு எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டோம். நாம அப்படி பண்ணதுனாலதான் ஒரு மான்ஸ்டர் பிறந்தது. இன்னைக்கு அந்த மான்ஸ்டர் அதே கூட நம்மளை தாக்கிறதுக்கு வந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை அதிசயம் நடந்து நமக்கு மறுபடியும் ஒரு நல்ல எதிர்காலம் கிடைச்சா, நான் சத்தியமா சொல்றேன், இதே தப்பு நான் மறுபடியும் என்னோட வாழ்க்கையில நான் பண்ண மாட்டேன். இந்த வீடியோ நீங்கள் எப்படியோ எடுத்துடணும். இப்படி பண்ணி தான் உங்கள்கிட்ட இந்த மாற்றம் வரைக்கும். இவ்வளவு நாளா என்னோட சொந்த பையனை பழிவாங்கிறதுக்கான கருவியை பயன்படுத்தினேன். ஆனா அவனுக்கு இன்னும் வரைக்கும் ஒரு தாயா இருந்ததில்லை. எல்லாரும் இப்போதான் உணர்றீங்களா? நீங்க எல்லாரும் இந்த சத்தியத்தை பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். நாம எல்லாரும் இந்த வெறுப்புல இருந்து ஒன்னா வெளியே வரதுக்காக ஆர்ஷிப் யூனிட்ஸ் எல்லாம் ஃபார்மேஷன்ல இருக்கு. அதுக்கப்புறம் பாம்பு போடுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க சார். போட இருக்கிற மாதிரி ஒரு புது உலகம் ஆரம்பிக்கட்டும். இந்த நிமிஷம் நம்ம உருவாக்குற இந்த மாஸ்டர்களுக்கு முடிவு கட்டுவோம். அந்த டைட்டன் நம்ம தாக்க போகுது. பாம்பு போட ஆரம்பிங்க. இறங்கி என்னமோ பண்ணலாம் இப்போ. நெருப்பு தானே ஆகாது தானே. இதெல்லாம் கை கால் அப்படி உடையும். மிஸ்டேக்னு அவனோட பொம்மை யூஸ் பண்றாங்க. மொத்தமா அழிஞ்சிருச்சு. எல்லாத்துக்கும் ரெடி. எங்களை மன்னிச்சிருங்க பசங்களா. ஒரு நல்ல எதிர்காலத்தை எங்களால உங்களுக்கு கொடுக்க முடியல. அம்மா அங்க பாருங்க, டைட்டன்ஸ் எல்லாரும் இந்த பக்கம் தான் வராங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன மன்னிச்சிடுமா? ஆனியும் ரைனரும் பாரடைஸ் ஐலாண்ட்ல உயிரோட இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஆமா, அங்க பாருங்க, அது என்னது? பால்கோவா. நம்மால கொஞ்சம் தாங்க இது
மாடலிங் மெட்டீரியலில் பண்ண மாதிரியே இருக்குது டிசைன். நான் உன்கிட்ட கேட்கறதுக்கு இன்னொரு கேள்வியும் இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் உன்னை இங்கிருந்து கூட்டிட்டு போய் ஆகணும். நீ எந்த விதத்துல சுதந்திரமா இருக்கன்னு சொல்ல. இந்த எபிசோடு ஃபுல்லாகவே எமோஷன் தாங்க. எல்லாமே எமோஷன் தான். எல்லா சீனுமே எமோஷன் ஆச்சு. பட் ஃபஸ்ட்டு சீன் பார்த்தீங்கன்னா நரகமே மேல்னு தோன்ற அளவுக்கு இருந்தது. அங்கே கூட பரவாயில்லடா அப்படின்ற தோன்ற அளவுக்கு அந்த காட்சி இருந்தது. ரொம்ப அழுத்திச்சது. பட் எனக்கு ரொம்ப எமோஷனாக பார்த்தீங்கன்னா ஆஞ்சிது தான். ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னா எர்வின் வந்து ஆஞ்சியை சூஸ் பண்ணுறப்போ லீடராக தப்பான முடிவுன்னு சொல்லிகிட்டே இருந்தவன் நான். பட் அது தப்புன்ற மாதிரி இன்றைக்கி அவர் நிரூபிச்சிட்டான். ஏன்னா நிரூபிச்சுட்டான். அவன் நிறைய இடத்துல அவன் பிளானிங் அவன் சொல்கிற விதம் அப்போவே அது தெரிஞ்சிச்சு இல்லை. பட் வந்து அது அப்பப்போ வந்துச்சு. பட் இப்போ தான் வந்து அவர் ரியலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு லீடராக ஃபீல் ஆச்சு. எர்வின் இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பாரோ அதை அந்த இடத்துல நின்று பண்ணாங்க. ஒத்த லேடி போயிட்டு அவ்வளோ கொலசன் டைட்டனை போட்டு சாய்ச்சதெல்லாம் வந்து வேற மாதிரி இருந்தது. எனக்கு வந்து லிவை எர்வின் எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டா ஒத்தாலாக இருந்து அந்த சீன் என்னால் மறக்கவே முடியல. ரொம்ப எமோஷனலான சீன். ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவளை திட்டிருந்தேன், அந்த பைத்தியக்காரி மென்டா அப்படி தான் அவளுக்கு நான் சொல்லிகிட்டே இருப்பேன் அவர் நடந்துக்கிற பிஹேவியர்லாம். பட் அப்படி பார்த்த பொண்ணு வந்து இப்போ போல்டாக நின்று அவள் செஞ்சா பார்த்தீங்களா வேறு லெவல். அவன் தான் மாவீரன்லாம் சொல்லணும். அதுவும் பயங்கரமாக இருந்தது. சிரிச்சுக்கிட்டே வேற போனான். நான் அது பண்ணுறேன்ட்டு அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஃபஸ்ட்லேருந்தே இந்த மக்கள் அழிக்கிறதுலேருந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. யாராவது வந்து சின்ன பையன்கிட்ட மன்னிப்பு கேட்கும் போதே நான் ஃபுல்லாக உடஞ்சிட்டேன். அதுவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த எமீர் கூட இருக்கும்போது சின்ன பையன் அந்த மேலே இருந்தால கோஆர்டினேட்டாக அங்கே இருக்கும்போது இவங்கெல்லாம் வந்து இறனை பார்த்ததும் அப்படியே ஓடினாங்கல்ல, அதுவே எனக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அது இல்லாமல் என் கூட பேசியே ரொம்ப நாள் ஆகுதுடா அதெல்லாம் அந்த வார்த்தைலாம் கேட்கும்போது ஏமால சுத்தமாக டச்சிலே இல்லாமல் அவன் ஒரு ஜோனில் தனியாக பிரிஞ்சு அப்படிலாம் இருந்தது வந்து அது வார்த்தையை திரும்ப கேட்கும்போது கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்னதான் மாலின்ஸ் கிட்ட இருந்து அந்த வெறுப்பை சுத்தமாக உள்ளேருந்து எடுக்கணுன்றது தான் இந்த விஷயமே. ஸோ அதுதான் இப்போ நடந்துச்சு. அவங்களும் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த மனமாற்றம் மட்டும்தான் இங்கே எல்லாத்தையும் சரி பண்ணுங்கிறத இறன் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அதை பண்ணியிருக்கான். இங்கே அந்த மாற்றமும் எல்லாருக்கிட்டையும் வந்திருக்கு. எப்பவுமே போர் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு பவர் இருக்கும்போது நம்ம எல்லாரையும் அழிக்கும் போது நம்ம கெத்தாக ஃபீல் பண்ணுவோம். அவங்க வழி நமக்கு தெரியவே தெரியாது. பட் நம்ம ஒன்றும் இல்லாமல் நிற்கும் போது நம்மளோட பவராக ஒன்று இருக்கும்போது தான் நமக்கு அந்த புத்தியே வருது. இது தப்பு இது வேணான்றதே இப்போ மாலின்ஸ் உணர்றாங்க. ஸோ அந்த ஒரு மாற்றமும் நல்லா இருந்துச்சு. அது புரிய வச்சுருக்கான் அந்த அளவுக்கு. ஸோ இப்போ தான் அது இவங்களுக்கு எட்டுது. அதுக்கு இத்தனை உயிர் கொடுக்க வேண்டியதாக இருக்குது, இவ்வளோ போராட்டம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ எவ்வளோ உயிரிழப்பு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ பேசி எதுவும் புரிய வைக்க முடியாதுன்றது அது காட்டுது. ஒரு ஆயுதம் கையில் எடுத்தால் தான் ஒரு பயத்தை காட்டினா தான் அந்த மாற்றம் வருது இல்லைன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இது இப்போ நடப்புக்கும் பொருந்தும். எல்லா இடத்துலையுமே இதே தான். இப்போ ஒரு போர் நடக்குதுன்னா அந்த இடத்த அப்படி அந்த ஒரு விஷயம் நடந்தால் மட்டும்தான் அந்த மாற்றம் வருது. நம்ம உட்காந்து அமைதியாக பேசினாலோ பண்ணாலோ அந்த பயமே வர்றதில்லை. ஒரு பயம் ஒரு பெருசாக ஒரு பயம் க்ரியேட் ஆகி நம்ம இதுக்கு மேலே ஒன்றும் இல்லடான்னு நிற்கிறப்ப தான் ஓகே ஸ்டாப் பண்ணிக்கலாம் நம்ம பண்ணது தப்பு அப்படின்றதே தோணுதில்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ தான் நான் இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் தான் உங்களை இந்த இடத்துல மாற்ற முடியுதுன்னா அப்போ இது என்னன்னு சொல்கிறது? அப்போ இறந்து இதை பண்ணதுனால தானே இப்படி நடந்துச்சு. இல்லைனா இப்படியே தான் இருந்திருக்கு. இன்னமும் நீங்கள் ஆயுதத்தை இன்னும் நவீனமாக்கி நீங்களே பண்ணியிருப்பீங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இறன் வந்து ஃபுல்லாக சக்ஸஸ் பண்ணிட்டான். இப்போ அவன் நினச்சது நடந்துச்சா அப்படின்னா இல்லை, நான் சொல்லிகிட்டே இருந்தேன் நீ நினச்சது நடந்துச்சுடா போதுண்டா அப்படின்னு நான் போன நிமிஷம் சொன்னேன். பட் இல்லை, இப்பயும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்க அந்த வெறுப்பு திரும்ப திரும்ப க்ரியேட் ஆகிட்டே தான் இருக்குது. அப்படி இருந்தது இப்போ இப்படி ஆகுதுன்னு சொல்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அது வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அப்போ இறன் வந்து அவனுடைய முடிவு சொல்லிட்டான். உங்கள் ஃப்ரீடம் நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், உங்களுடைய முடிவு அது, என்னுடைய ஃப்ரீடம் இது என்னுடைய முடிவு இது, நான் ஃபுல்லாக அழிக்க தான் போகிறேன். ஒன்று என்னை ஸ்டாப் பண்ணேன்னா எனக்கு ஒன்று ஸ்டாப் பண்ணிக்கோங்க, உங்கள் இஷ்டம் அது. நான் உன்னுடைய பவர் எடுத்துகிட்டு நான் அவங்க இதெல்லாம் பண்ணலை. உனக்கு என்ன தோணுதோ பண்ணு, எனக்கு ஒன்று ஸ்டாப் பண்ணணும்னா ஸ்டாப் பண்ணிக்கோ.
இல்லை நான் என் வழியில் போகிறத பார்த்து அமைதியாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டான். ஸோ இதுக்கு மேலே நம்ம பசங்க கையில் தான் இருக்குது. எனக்கு வந்து திரும்ப மிக்காஸா அர்மின் அவங்க நினச்சாதான் ரொம்ப பாவமாகுது. அது யோசிச்சு பாருங்களேன். எரனுக்காக அவங்க உயிரே விடுறதுக்கு ரெடி. எரனுக்கு ஒன்றுனா ஃபஸ்ட்டு ஓடியார 2 ஆளுங்க அவங்க. இப்போ எரனுக்கு ஒன்று ஆகணும், அவனை ஸ்டாப் பண்ணி ஆகணும்னா நாங்களே இப்போ அதை செய்யணுன்றது அவங்களுக்கு எவ்வளோ வலியாக இருக்கும். அந்த வலியை கொடுத்துட்டான். ஸோ அது அவன் எப்படி கல்லாக்கிட்டு ஒன்று பண்ணிகிட்டு இருக்கானோ இப்போ அதே மாதிரி இவங்களும் ஆக்கணுன்ட்டு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அவங்க வழியில் போகல. இப்பயும் இறன் என்ன நினைக்கிறானோ அதெல்லாம் அவங்க செய்ய வர்ற மாதிரி இருக்குது. எனக்கு அப்படி தான் இருக்குது. அவங்கள இன்னமும் அவன் தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கான்ற மாதிரி தோணுது. அதுமாதிரி சொன்னாங்களே இறனுக்கு வந்து அந்த குற்ற உணர்ச்சி இருக்கும், அதனால தான் இப்படிலாம் பண்ணுறாங்கிறது. அது வந்து அந்த இடத்துல அந்த கோஆர்டினேட்டில் அங்கே எல்லாரும் போதுண்டா இறன் விட்டுடான்னு சொல்லும் போது எனக்கு ஒவ்வொருத்தர் பேசும்போதும் அது கேட்டுட்டு இருக்கிற இறனுக்கு அந்த மண்ணில் எவ்வளோ இருக்கும், அது ஒரு வார்த்தையும் கேட்கும்போது அவன் மனசு எவ்வளோ துடிக்கும், எவ்வளோ கஷ்டப்படும், எவ்வளோ ஏங்கும், எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பான் அந்த ஒரு வார்த்தைக்கும். அது மீறியும் கல்லாக்கி ஒரு விஷயம் பண்ணுறான் அப்படிங்கிறது அது வேறு எனக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆச்சு இறன் சைட்லேருந்து பார்க்கும்போது. அந்த இடத்துல நான் என்ன நினச்சேன்னா, ஓகே இவங்களாம் சொல்கிறப்போ பேசுவான், இது ஸ்டாப் ஆகும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். பட் வந்து அப்படி நடக்கலை. அது வந்து எப்படி சொல்கிறது, இந்த முடிவு நீங்கள் எடுக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு வெயிட் பண்ணாமல் இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்தது. யாரன் எப்போ இவங்களுக்கு இந்த தாட் வரும், எப்போ இதை யோசிப்பாங்க, எப்போ என்னை கொள்ளணும்னு நினைப்பாங்கன்ற தாட்டு தான் வெயிட் பண்ணிருந்துக்கிறான் போல இவ்வளோ நேரம். நம்ம ரைனர் வந்து அந்த விஷயத்த சொல்கிறப்ப தான் திரும்ப ஓகே இப்போ தான் இவனுங்க இந்த தாட்டுக்கே வரானுங்களான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசுன மாதிரி இருந்தது. அதாவது எமிரும் இப்போ இறனும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சின்ன வயசில் அவங்க டைட்டனை ஃபஸ்ட்டு வாங்கின அந்த டைமுக்கு அந்த ஏஜுக்கு நின்ன மாதிரி இருந்தது. 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே ஏஜ். ஸோ இவங்க 2 பேர் சேர்ந்து அந்த உலகத்தையே இப்போ ஒரு நாட்டி படைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்கிற மாதிரி இருந்தது அந்த சீனு. பட் நான் நினைக்கலைங்க இப்படி நடக்கும்ட்டு. இவங்களாம் பேசுகிறப்போ மாற்றம் இருக்கும்னு நினச்சேன். நீ நடந்துச்சுடா போதுன்னு சொல்கிறப்போ நிறுத்திடுவான்னு தான் நான் நினச்சேன். பட் இல்லை, அவன் எடுத்த முடிவு எடுத்தது தான், இது நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன்ட்டு போயினேறான். என்னை கொல்லு இல்லை போவிடு அப்படின்றது தான். அது கூட அந்த கமெண்ட்டில் நேற்றே சொல்லிட்டாங்க. அதாவது என் சுதந்திரத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்கள் சுதந்திரத்தை நான் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வரும்னு கமெண்ட்லேயே சொன்னாங்க. எங்கேயும் வந்துச்சு. அது பார்க்கும்போது இப்போ மார்லின்ஸ் கூட வந்து மற்றவங்க சுதந்திரத்தெல்லாம் பறிக்கிறது, டார்ச்சர் பண்ணுறது இல்லை. அந்த அப்போ அவங்களுக்கு அந்த வலி தெரில. இப்போ என் சுதந்திரம் போகுது, நான் இங்கேருந்து ஓட வேண்டியதாக இருக்கணும் போது மட்டும் அவங்களுக்கு அந்த வலி அந்த ஃபீல்லாம் புரியுது. இப்போ அது வந்து உணர்றாங்க. ஸோ இப்போ எல்லாம் ஒன்று தான். அங்கே மொத்தம் வந்து அவங்களுக்கு அந்த வலி வரும்போது மட்டும்தான் அந்த புத்தி ஓடிக்குது. அது வரைக்கும் ஒரு ஆணவம் திமுரு என்கிட்ட எல்லாம் இருக்குன்ற அந்த ஒரு இது. ஆக்சுவலாக இங்கே இருக்க வேண்டியது என்னென்னா மனிதாபிமானம் தான். நல்ல மனசு இங்கே இருந்தால் தான் இங்கே வாழ முடியுன்றதே இப்போ தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெறும் இந்த பந்தா இந்த மற்றவங்களை அடிமையாக்குறது அப்படின்னா தான் நல்லா இருக்க முடியும்னு இல்லை. ஃபஸ்ட்டு உங்களுக்கு இருக்கிறதுக்கு இடமும் நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருந்தால் தான் உங்களாலே வாழ முடியும். அது வரைக்கும் நீங்கள் எது பண்ணுறதுமே நிரந்தரம் இல்லைங்கிறது இங்கே புரிய வந்தது. இது ரொம்ப லேட்டான புரிதல் தான் நான் சொன்னதெல்லாம் எப்பயோ புரிஞ்சுக்கணும். ஒன்றுமே இல்லை. இப்போ ரைனர் ஆனி இவங்கெல்லாம் பெத்தோல்டு இவங்களாம் உள்ளே அமிச்சிங்களா, உள்ளே அமிச்சிட்டு போயிட்டு எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வாங்கடான்னு ஒரு வார்த்தை சொல்லி தான் முடிஞ்சிருக்கும். அவங்க எப்படி தான் இருக்காங்க, நிஜமாகவே அவங்கெல்லாம் வந்து டெபில்ஸ் தானா இல்லை எப்படி இருக்காங்கன்றதை கேட்டுட்டு வந்துட்டு இங்கே அந்த இது பண்ணியிருந்தாலே இது முடிஞ்சிருக்கும். உள்ளே இருக்கவும் மக்கள் தான் சாதாரணமாக தான் இருக்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு ஓகேன்னு இருந்திருந்தால் எப்பயோ முடிஞ்சிருக்குமே. அதை விட்டு இவங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு செஞ்சுட்டு இப்போ வந்து நான் பண்ணதான் தப்பு, அவங்க அமைதியாக தான் இருந்தாங்க, நம்ம தான் இப்படி பண்ணோன்றது எப்போ. இதுக்கு மேலே நீங்கள் உணர்ந்தா என்ன உணரா கட்டியறன்ற மாதிரி இருக்கும். நான் இன்னொருத்தனை பற்றியும் மென்ஷன் பண்ணி ஆகணும். ஃப்ளாக்கு அவனுமே எனக்கு வந்து மாவீரனாகவும் தெரிஞ்சான். ஏன்னா லாஸ்ட் வரைக்கும் அவனும் அதே தான். அவன் பிடிச்ச பிடி நம்மளோட பேரடைஸ் நம்ம மக்கள், அதுக்காக நான் எவ்வளோ வேணால் போராடுவேன், உயிர் கடைசி சுட்டு இருக்கிற அந்த தருணத்துலேயும் அதுக்காக தான் நிற்பேன்னு கடைசி வரைக்கும் அதிலே நின்னான். அவனுக்குள்ளே இப்படி அப்படின்ற ஒரே முடிவு எடுத்தான். அதிலே தீர்க்கமாக நின்ன. நல்ல வேலை அந்த ஃப்ளைட்டில் அவங்க ஃபில் பண்ணலை. எம்டி டேங்க்குன்றதான் சுட்டு ஒன்று. அது சப்போஸ் அது பண்ணியிருந்தா அங்கேயும் முடிஞ்சிருக்கும். சாவர அந்த கடைசி தருவாயில் கூட அவன் அப்படியே நின்னது வந்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவனுமே என்ன சொல்கிறது, அவருக்காக கடைசி வரைக்கும் போராண்டான்றதான் சொல்கிறேன். அது இல்லாமல் அங்கெல்லாம் டைட்டன்ஸ் எல்லாம் அழிச்சிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம எல்டிஎன்ஸ் இந்த பசங்கள்லாம் இங்கே இருக்கும்போது இல்லை, அதான் நம்ம ஆர்மின்லாம் சொல்கிறேன். அங்கே வந்து எல்லோரும் இருக்காங்க, ஆனால் அங்கே ஒரு அமைதி இருக்குது. ஆனால் அந்த அமைதியில் ஒரு நிம்மதி இல்லை. அது எனக்கு நம்ம பார்க்கும்போதே நமக்கு அது ஃபீல் ஆகுதுன்னா அந்த இடத்துல இருக்கும்போது எப்படி இருக்கும். ஸோ இத்தனை அங்கே சொல்லுவாங்களே ரத்த வாடை அடிக்குது அப்படி வீசுதுன்னு, அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கே கிடைக்குது. இவ்வளோ பேரை கொண்டுட்டு இந்த அமைதியில் ஒரு நிம்மதி இல்லை. அது இப்போ எதுக்கு அது அப்படின்னு தான் நிம்மதியாக வாழவே முடியாது நம்மளால். ஸோ அது இன்னும் கஷ்டமாக இருந்தது. அந்த அமைதியே வந்து பயங்கர ஒரு பெயினாக இருந்துச்சு எனக்குலாம். அதான் உள்ளே இருக்க பேரடைஸில் இப்போ இறனுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறவங்க ஓகே அவன் போய் எல்லாத்தையும் அழிக்கிட்டோம், இனிமேல் நம்ம ஃப்ரீடமாக இருக்கிறோன்னு சொல்கிறவங்க கூட இது இந்த காட்சியை கண்ணால் பார்த்தா ஏற்றுக்க முடியாது.
உள்ளேருந்து நம்மளுக்கு அது கண்ணால் பார்க்காத வரைக்கும் அது எதுவுமே தெரியாது. ஓகே இனிமேல் நம்ம ஃப்ரீடமாக இருக்கட்டும் அவன் முடிவு அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இவங்க எல்லாருமே இந்த காட்சியை பார்த்துனா மொத்த பேருமே இது வேணாம்னு தான் சொல்லியிருப்பாங்க, போதும் தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இப்படி பார்த்துட்டு இது மேலே தான் நம்ம நிற்க போகிறோமா அப்படின்றது தானே தோணும். இந்த ரத்த கலவை மேலே நம்ம நின்று வாழ போகிறோம், இது எப்படி இருக்கும்? இவ்வளோ பேரை கொன்று குவிச்சு அதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமானா எப்படா சிரிக்க முடியாது, மனசு வந்து வரவே வராது. இவங்க அதெல்லாம் பார்க்கல, அதனால தான் அவங்க உள்ளே இருக்காங்களா ஏதோ சந்தோஷமாக சிரிச்சுட்டு இருக்காங்க. சப்போஸ் இந்த விஷயம்லாம் தெரிகிறப்போ எல்லாருமே உடஞ்சிருவாங்க. இப்படி ஒரு வாழ்க்கையே தேவையில்லடான்ற மாதிரி தான் தோணும். இதுக்கு நடுவில் நம்ம ஆர்மி நானிக்கு ஒரு லவ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அப்புறம் நம்ம ஃபால்கோ புதுசாக நான் பறக்க முடியுன்ற மாதிரி ஒரு விஷயம் வர சொன்னான். ஸோ அது நான் இப்போ வரும்னு நினச்சேன். இப்போ ஏதோ அவங்க மேலே காட்டும்போது நான் தான் வரேன் அப்படின்னு நினச்சேன். பட் நம்ம பசங்க தான் வந்திருந்தாங்க. மேபி அடுத்த எபிசோடில் வருவான்னு நினைக்கிறேன். அதான் ஜீக்கு வந்து ஏதோ சொல்லியிருக்கான்ற மாதிரி, ஏன்னா அவனோட ஃபீல் தானே அவன் குடிச்சிருக்கான்றப்போ மேபி அவன் அதை ட்ரிகர் பண்ணி விடுறான்னு நினைக்கிறேன். உன்னால் பறக்க முடியுண்டா, உனக்கு இது இருக்குடான்றது சொல்லிகிட்டே இருந்துருப்பா. அதெல்லாம் சொல்ல ட்ரை பண்ணான். பட் ஆனி வந்து போய் கறி ஜெயித்து போடுறா அப்படின்னு சொல்லி மிரட்டி இது பண்ணான். பட் அவன் சொன்னதும் புரிஞ்சுக்கிட்டான் அவளுமே. ஓகே அப்போ இவன் வரானா ஏதோ விஷயம் இருக்குதுட்டு அப்போ இவனால் பறக்க முடியும். இவனை வச்சு இந்த பறக்க முடியுன்றதை வச்சு ஏதோ நடக்க போகுதுன்ற மட்டும் தெரியுது. ஏதோ ஒரு இன்ட்டு சொல்கிறாங்க. அது என்ன பார்ப்போம். எனக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து எரன் அந்த இடத்துல ஒரு சம்பவம் பண்ணாமல் பாருங்க. மேலே வந்து மார்லியன்ஸ்லாம் அந்த பாம்பு போடுறப்போ நம்ம பீஸ்ட் ஐட்டம் தான் அது. பட் வந்து உள்ள ஜீக்கு இருந்து அதை பண்ணுற மாதிரி இல்லை. ஆர்டரிங் மெட்டீரியல் வச்சு அந்த எலும்பை வச்சு இவனே உருவாக்கின மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரி ஏதோ பொம்மையை தொங்க விட்டு அதை வச்சு கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அதெல்லாம் வேற மாதிரி சம்பவம். அது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருக்கும். அதெல்லாம் வச்சு செய்கிறாங்க. அப்போ இப்போ நம்ம ஆளுங்க எல்லாம் இப்போ முதுகு மேலே குச்சிருக்காங்க. இப்போ என்னென்ன பண்ண போகிறா, என்னென்ன எடுக்க போகிறா எதுவுமே தெரியாது. ஏன்னா இதெல்லாம் புதுசாக இருக்கு அவன் பண்ணுறதெல்லாம். அப்போ இதுக்கும் அவன் தடையாக இருப்பான், ஏதாவது ஒன்று பண்ணுவானோன்ற மாதிரி தோணுது. அவன் மேலேயே நின்றுட்டு இருந்தாலுமே கூட அது ஒரு டவுட்டும் இருக்குது. பட் நம்ம லிவை பயங்கர வெறியாக இருக்கும். நம்ம ஹேண்ட்ஸ் வேறு அப்படி போயிட்டால அது எல்லாத்துக்கும் சேர்த்து வெறுப்பை கண்டிப்பாக காட்டுவார். அது நம்ம ஜீக்கிட்ட காட்டுவார். அப்படி இப்போ வரைக்கும் ஜீக்கு மேலே தான். இப்போ ஃப்ளைட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த தாடிக்காரனை கொல்லாம் போட மாட்டேன், இன்னும் அதே தான் அதே மோடில் தான் இருக்கிறாரு. அவரோட டார்கெட் அவனை கொன்ன முடிஞ்சு. இப்போ வந்து அது ஒரு ரீசனாக இருக்கலாம். ஓகே இவனால தானே இந்த ஃபவுண்டிங் டைட்டன் அவன் கண்ட்ரோல் பண்ணுறான். ஜீக்கு அப்போ நடுவில் இருக்கானா, அவனை கட் பண்ணி விட்டால் முடிஞ்சு போச்சு, அவனை கொல்லணுன்ட்டு முடிவு விடுங்க. அதே மாதிரி பர்சனலாக அவர் மேலே இருக்கிற கோபமும் அது தெரியுது. அவனை ஃபஸ்ட்டு கொண்டுடுறான். அது வந்து நடக்குதோ இல்லையோ ஃபஸ்ட்டு அவன் எனக்கு கையால் சாகணும்னு அவர் அந்த முடியிலே இருந்த மாதிரி. ஆனால் இதில் பாருங்க ஜீக் எந்திரிச்சு பாவம் தான். இங்கே பண்ணுறது ஃபுல்லாக இறந்தான். அவனும் ஜீக்கும் வந்து ஒரு நல்ல இடத்துல தான் வந்தான்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு தாட்டில் தான் வந்தான். ஆனாலும் இப்போ அவனை மறுக்கட்டாயமாக கொல்ற மாதிரி ஒன்று தான். பட் ஆனால் எர்வின் இறந்ததுக்கு அவன் தானே காரணம். இவை எடுத்துருந்து யோசிச்சு பாரு, எத்தனை முறை அவன் என்னென்ன சேட்டை பண்ணிக்கிறான், எவ்வளோ வெறியில் இருப்பார். ப்ளஸ் 3 முறை கையில் கிடச்சுமே ஓகே இதுக்காகன்னு கொல்லாமல் விட்டுற 3 முறை எஸ்கேப் ஆகிறான். செம்ம வெறியில் இருக்கிற. இந்த முறை மாட்டினா சத்தியமாக அவர் வந்து எந்த இடமும் காட்ட மாட்டார், கொண்டு வரதான் நினைக்கிறேன். அதுமாதிரி ஒரு சீனுங்க நாஞ்சி வந்து இறந்துட்டு அந்த காட்சி பார்க்குறப்ப எல்லாம் சொர்க்கத்துக்கு போன மாதிரி இருந்தது. நம்மளாம் நரகத்துக்கு தான் போவோம், பாவம் பண்ணிக்கிறோன்னு. பட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா போய் சொர்க்கத்தை நிற்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னும் இறன் ரொம்ப படுத்திட்டானா அப்படின்னு கேட்டு நம்ம எர்வின் அரவணைச்ச மாதிரி இந்த சீனே பார்க்கறதே எல்லாம் சொர்க்கத்துலேருந்து இதை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது. ஒரு மாதிரி அது ஒரு ஃபீலாக இருந்தது. ஸோ இந்த எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ எமோஷன் இவ்வளோ ஆச்சு. இவெல்லாம் அழுந்துட்டான், ரொம்ப எமோஷன் ஆகிட்டான். இன்னும் நெக்ஸ்ட் எபிசோடில் இன்னும் என்ன வச்சுருக்காங்கன்னு தெரியல. இதுக்கே இந்த எபிசோட்லேயே நம்மளை போட்டு வாட்டி வதைக்கு ஒன்று பண்ணிட்டாங்க. இன்னும் கடைசி ஒரு எபிசோடு இருக்குது, அது இன்னும் ஒரு இதையாக உட்காந்து தான் பார்க்கணும் போல். அது ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட இருக்குது போல். ஸோ இன்னும் அங்கே என்னென்ன இருக்குது, இன்னும் எவ்வளோ நம்ம தாங்க போகிறோம், இன்னும் என்னென்ன பார்க்க போகிறோன்றது தெரியல. நெக்ஸ்ட்டு பார்ப்போம்.